வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல லீவரேஜ் சாப்டர்ல ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் தான். இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 52. எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த கிவன் டேட்டா. ஓகே, நமக்கு இப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இதை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் என்னன்றது தெரியல, வேரியபிள் காஸ்ட் 3 lakh, கான்ட்ரிபியூஷன் தெரியல, பிக்ஸ்ட் காஸ்ட் தெரியல, இபிஐடி தெரியல, இன்கம் டேக்ஸ் தெரியல, இஏடி தெரியல. வெறும் நம்ம கிட்ட இருக்கிறது வேரியபிள் காஸ்ட் தான். என்னென்ன டேட்டா பாருங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 5% ஆன் சேல்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகே, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்றது அதாவது இஏடி வந்து 5% ஆன் சேல்ஸ். இன்கம் டேக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 50%. டேக்ஸ் ரேட் வந்து 50%. ஆப்ரேட்டிங் லிவரேஜ் 4 times. ஓகே, ஆப்ரேட்டிங் லிவரேஜ் ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி. அது வந்து 4 times சொல்லிட்டாங்க. டெப்ட் காம்பனன்ட் இன் கேபிட்டல் நில். டெப்டே கிடையாது, அப்ப இன்ட்ரெஸ்ட்ன்றது இங்க வராது அப்படின்றத அர்த்தம். ஓகே, எஸ், இப்ப போடலாமா? இப்ப இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் நமக்கு க்ளூ என்ன அப்படின்னா இந்த வேரியபிள் காஸ்ட் தான். ஓகே, இப்ப இந்த வேரியபிள் காஸ்ட்டை வச்சுதான் நம்ம மீதி எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். எஸ், இப்ப பாருங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஆபரேட்டிங் லீவரேஜ் வச்சு. ஆபரேட்டிங் லீவரேஜ் என்ன சொல்லியிருக்காங்க? 4 times சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எழுதியாச்சு. ஆபரேட்டிங் லீவரேஜோட ஃபார்முலா என்ன? கான்ட்ரிபியூஷன் பை இபிஐடி. அப்ப கான்ட்ரிபியூஷன் 4, இபிஐடி 1ன்னு அர்த்தம். கான்ட்ரிபியூஷன் 4ன்னா வேரியபிள் காஸ்ட் எவ்வளவா இருக்கும்? 6 இருக்கும் இல்லையா? ஏன்னா சேல்ஸ்ல ஒரு பார்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் அண்ட் இன்னொரு பார்ட் வந்து வேரியபிள் காஸ்ட். அப்ப நம்ம இதை 10ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அசம்ஷன் தான். இதை 10ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டா வேரியபிள் காஸ்ட் வந்து நமக்கு 6, ஏன்னா கான்ட்ரிபியூஷன் 4ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இது 4ன்னும் போது இது 6, இது 10 அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்ப 6ஓட வேல்யூ 3 lakhனா 10ஓட வேல்யூ என்ன? 3 lakh into 10 divided by 6. பாத்தீங்களா? 5 lakh வந்துருச்சு சேல்ஸ். இப்ப சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாமா அதே மாதிரி? எஸ், 3 lakh into 4 divided by 6. ஏன்னா நம்ம வேரியபிள் காஸ்ட் வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். அதனால 6ஓட வேல்யூ 3 lakh, 4ஓட வேல்யூ என்னன்றதுதான் ஒரு கிராஸ் மல்டிப்ளை போட்டோம்னா 2 lakh வந்துருச்சு. ஓகே, இப்ப பிக்ஸ்ட் காஸ்ட் அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இபிஐடி கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆபரேட்டிங் லிவரேஜ் இங்க 4 times கொடுத்துட்டாங்க. அப்ப 4 வந்து கான்ட்ரிபியூஷன், 1 வந்து இபிஐடி. ஓகே, அப்ப அதை வச்சு கண்டுபிடிக்கலாமா? கான்ட்ரிபியூஷன் 4ஓட வேல்யூ எவ்வளவு? 2 lakh. அப்ப 1ஓட வேல்யூ என்ன? ஓகே, அப்ப எப்படி போடுவோம்? 2 lakh into 1/4 போட்டோம்னா 50,000 வருது. இதுதான் இபிஐடி. ஓகே, இபிஐடி தெரிஞ்சு போச்சு. இப்ப இங்க கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இப்ப இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா பிக்ஸ்ட் காஸ்ட் கிடைக்க போகுது. அப்ப 2 lakhல 50,000 போச்சுன்னா 1,50,000 தான் பிக்ஸ்ட் காஸ்ட். சரியா? இப்ப இன்கம் டேக்ஸ் 50% சொல்லிட்டாங்களா? எதுல இருந்து கண்டுபிடிக்கணும்? இந்த இபிஐடில இருந்து. ஏன்னா நமக்கு இங்க இபிடி கிடையாது, அதனால அந்த ஸ்டெப் போடாம அடுத்த ஸ்டெப் இன்கம் டேக்ஸ மைனஸ் பண்றோம். இல்லைன்னா இங்க இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணிட்டு வர்ற அமௌண்ட் இபிடில இருந்து தான் டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, எஸ், இப்ப 50,000 into 50%, 25,000. ஓகே, அப்ப இந்த 50,000ல 25,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இஏடி 25,000 தான். ஓகே, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 5% ஆன் சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம செக் கூட பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அப்ப 25,000 டிவைடட் பை 5 lakh போட்டு பாருங்க எவ்வளவு பர்சன்ட் வருது. எஸ், 5% கரெக்டா வந்துருச்சு. 25,000 divided by 5 lakh. ஏன்னா அங்க கொடுத்தது என்ன? ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5% ஆன் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்ததுனால 25 divided by 5 lakh. இது கரெக்டா நம்ம செக்கும் பண்ணிக்கலாம் 5% இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ரொம்ப ஈஸி இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றது அண்ட் மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றது. நமக்கு கரெக்டா கான்செப்ட் புரிஞ்சுச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வேணாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ப்ராப்ளம் டிஃப்ரெண்டா பார்க்கலாம். Thank you for your patient listening.